12ஆம் இடத்துல சயான சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் உச்சமும் பெறக்கூடிய ஒரு தன்மை, உழைப்பு என்ற ஒரு ஸ்தானத்தில் நீசம் பெறக்கூடிய ஒரு தன்மை, 6ஆம் இடம் உத்தியோகம் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு தன்மையில் நீசம் பெறக்கூடிய தன்மையாக இருக்குது. அதாவது பொது நலத்துக்காக விரயம் பண்ணக்கூடிய தன்மைன்னு கூட எடுத்துக்கலாம். அதாவது 7ஆம் இடத்துக்கு விரயத்தன்மையாக 12ஆம் இடம் வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சுக்கிர பகவான் வந்து யாரோட ஜாதகத்திலேயாச்சு 10ஆம் இடத்தில் இந்த சுக்கிர பகவான் இருந்துட்டார்னா, 10ஆம் இடத்துல அவர் வீடு ஆட்சி வீடாக இருந்தாலும் அவருக்கு வந்து இந்த பொதுநல சேவையும் பொதுநல ஒரு தொண்டும் செய்யக்கூடிய அமைப்பு உண்டாகும். ஏன்னா சுக்கிரன் என்பது ஒரு செலவழிக்கக்கூடிய ஒரு கிரகம். அது வந்து சேமிச்சே வைக்காது. இருக்கிற காசை செலவு பண்ணும். அப்படி செலவு பண்ணி மகிழ்ச்சி அடையக்கூடிய கிரகம் அப்படிங்கன்னு எடுத்துக்கலாம். அப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது சுக்கிரன் 10ஆம் இடத்தை பார்த்தா கூட இந்த நிலைப்பாடு உண்டாகும். சுக்கிரன் இருந்து குரு